கழுத்தில் வலி, அப்புறம் கை விரல் மரமரப்பு, இல்லைன்னா கை பூரா வலி வர்றதுங்க. ஒரு பக்க தலைவலி மாதிரி இருக்கிறது, இல்லை அந்த கிடினஸ் தலை சுத்தல் மாதிரி. அதை தவிர வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் வந்துடாது பட் சென்சேஷன் வரும், வாமிட்டிங் சென்சேஷன். இங்கே இருக்கிற வலி இதெல்லாம் ரேடியேட் ஆகிறது, இல்லைன்னா இங்கே இருக்கிற வலி கீழே முதுகுக்கு போகிறது, இல்லை இந்த இடத்துலையோ அதாவது ரைட் ஆர் லெஃப்டில் இந்த ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் இதில் வலிக்கிறது. அப்புறம் அந்த பெயின் இங்கே ரேடியேட் ஆகிறது. இது தூக்க முடியாமல், இல்லை பின்னாடி கொண்டு போய் பிடிக்க முடியாமல், சைடில் தூக்க முடியாமல் இருக்கிறது. தூக்குனா ஹையர் ரேஞ்சில் வலிக்கிறதுங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி படுத்தா வலிக்கிறது. இதில் ஏதாச்சும் 1, 2, 3 சிம்டம் இருக்கலாம் உங்களுக்கு. அது ஒன்று கழுத்தோட சம்மந்தப்பட்டது, சர்வைக்கலோட சம்மந்தப்பட்ட பெயினாக இருக்கலாம், இல்லை ஷோல்டரோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர், இல்லை சர்வைக்கலில் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இல்லை ஸ்பாண்டிலைட்டிஸ், ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கலில் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், சர்வைக்கல் ரேடிகுலோபதி, இல்லைன்னா பிரேக்கியல் நியூராலஜி, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இதுக்குள்ளே எந்த ட்ரபுளாக இருந்தாலும், எந்த சிம்டமாக இருந்தாலும் 1 வீக், ஜஸ்ட்டு 7 days ஆன்லைன் வாட்ஸ்அப் வீடியோ கால், ஜூம், கூகுள் மீட் எதுலையாச்சும் வீடியோ காலில் டெய்லி 1 hour எக்ஸசைஸ் செஷன் நான் நடத்துகிறேன். குரூப் செஷனாகவும் நடத்துகிறேன், இண்டிவிஜுவலாகவும். குரூப் செஷன்னா குரூப் ஆஃப் ஒரு 10, 20, 30 பேர் கழுத்து வலி இருக்கிறவங்க, இல்லை கைவலி இருக்கிறவங்களுக்கு செஷன் நடத்துறது. இண்டிவிஜுவல்னால் உங்களுக்கு மட்டும் நான் சொல்லித்தரது, டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லித்தரது. அப்படி சொல்லித்தரப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 நாள்லேயே ஒரு பாதி வலி அளவு குறைஞ்சிருது. 7 நாளில் வலி சுத்தமாக போயிடுது. 95% எதுவாக இருந்தாலும், நான் சொன்ன ட்ரபிளில் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்மாக நல்லாவே க்யூர் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, முதல் நாள் சொல்லித்தரேங்க, அதை 2வது நாள் சொல்லி கொடுத்துட்டு 3வது நாள் மனப்பாடம் டே மாதிரி, அதாவது 2 நாள் சொல்லி கொடுத்தது 3வது நாள் மனப்பாடமாக செய்வீங்க. அதில் டவுட் இருந்தால் கேட்டுக்குவீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, டவுட்லாம் நான் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அதை வீட்டில் ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு, அதுக்கு அடுத்த நாள்லாம் அதை நீங்களாக செஞ்சுட்டு, நான் 3வது நாள் 4வது நாளில் புது எக்ஸசைஸ்க்கு போயிடுவாங்க. அந்த புதுசு இது எல்லாம் சேர்ந்து வீட்டில் செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour எக்ஸசைஸ் உங்களுக்கு கிடச்சிரும். 1 hour எக்ஸசைஸ் டேக் ஹோம் எக்ஸசைஸ் மாதிரி. அந்த 1 hour எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க 1 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ. அதனால் ரொம்பவும் நல்லா மசில்ஸ் எல்லாம், சர்வைக்கல் மசில்ஸ், இந்த ஷோல்டர் கேர்ள் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகி துளி வலி இருக்காது. மசில்ஸ் ஸ்பேசம் எல்லாம் போயிடும். இன்ஃப்ளமேஷன், அந்த இடத்துல நீர் கோர்த்துருந்தால் அதெல்லாம் போயிடும். நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி நல்லாவே வேலை செய்கிற அளவுக்கே ரெடி ஆவீங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் ரெஸ்ட்டில் இருந்தால் போதும், போக போக நல்லா வேலை செய்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. இதை தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தருவேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால் மல்லாந்து படுத்தா தலைவணி வைக்க வேணாம், சைடில் படுத்தா பெரிய தலைவணி வைங்க, இந்த மாதிரி நிறையா. கூப்பிட்டா உடம்போட திரும்பி பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்குறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேகமாக வேலை செய்வேன், நான் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், நிறையா இது மாதிரி நிறையா சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் டயட்லேயும் சொல்லி கொடுத்து, அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதெல்லாம் வாழ்க்கை முறையினால் வருது, வாழ்க்கை முறையை மாற்றவும் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் மனநிலை சம்மந்தப்பட்டதும் இதில் ரொம்ப இருக்குது. அதனால் மனநிலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கும் சம் டிப்ஸ் கொடுத்துட்டு, இதுதான் அந்த கோர்ஸ், 7 days கோர்ஸு. அந்த 7 days கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபோன் பண்ணி அந்த 7 days கோர்ஸில் ஒன்று குரூப் செஷனோ இண்டிவிஜுவல் செஷனோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கும். இது ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே. நீங்கள் என்னென்னா கிளினிக் போனால் தான் நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா எக்ஸசைஸ்னு வர்றப்போ எக்ஸசைஸ் கிளினிக் வந்தாலும் சொல்லி கொடுத்து, வாயால் சொல்லி கொடுத்து தான் செய்ய சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் அந்த காண்டாக்ட் பண்ணுற மீடியா தான் மாறுதே தவிர, இங்கே டைரெக்டு அங்கே செல்ஃபோனில் சொல்லித்தரனே தவிர
கண்டென்ட்டோ ட்ரீட்மெண்ட்டோ எல்லாமே சேம் தான். சொல்லப்போனால் இதை விட அது ஃபார் பெட்டர் ஆஃப்லைனில் வர்றதை விட. ஏன்னா ஆஃப்லைனில் நீங்கள் ஸ்ட்ரெயின் ஆகி என்னோடய கிளினிக் வருவீங்க, இல்லை டிராஃபிக்கில் போய் வருவீங்க, இல்லை ஏதோ ஒரு கிளினிக் அப்படி போவீங்க. அப்படி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப அந்த எக்ஸசைஸோட எஃபெக்டே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பாதி சரியாக போயிடும். அதனால் பெயின் குறைய லேட் ஆகும். ஆனால் வீட்டில் இருந்து கம்ஃபர்ட்டான நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பண்ணுறதுனால வெரி ஹை எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி இதில் சேர்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சேர்ந்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா க்யூர் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.